இந்த ரைஸ் குக்கர் கரண்ட்ல சமைக்கிற அந்த ரைஸ் குக்கர் வந்துட்டு எப்படி சமையல் பண்ணணும் அப்படின்ற வீடியோ லாஸ்ட்டா வந்து போட்டிருப்பேன். ஆனா பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே இல்ல. அதனால தான் வந்துட்டு இது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவா இந்த வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நெறைய பேர் கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில ஒரு தட்டு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இந்த பாத்திரம் 2, 3 வெரைட்டில சின்ன பாத்திரம், பெரிய பாத்திரம் குடுப்பாங்க. அதிலே மெஷர்மென்ட்டும் இருக்கும். எவ்வளோ தண்ணி ஊத்தணும் அந்த மாரிலாம். ஸோ அந்த இத வந்துட்டு நம்ம அடுப்புக்குள்ள அதாவது அந்த பேஸுக்குள்ள வச்சுட்டு, அதுக்குள்ள ஒரு தட்டு மாரி இருக்கும். அந்த தட்டையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரிசி இதெல்லாம் போட்ட பின்னாடி நம்ம வந்துட்டு மூடி வச்சிரலாம். ஸோ நார்மல் ப்ராசஸ் தான். வயர் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த வயர் கனெக்ஷன கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த அடுப்புக்குள்ள அதாவது பேஸுக்குள்ள இந்த பாத்திரத்தில தண்ணியும், அரிசியும் போட்டு வச்சுட்டு மூடி வச்சிரணும். அவ்வளோதான் இது வந்து ப்ராசஸ். ஸோ இது வந்துட்டு 2 ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாரி ஒண்ணு இருக்கும். கீழ இருந்துச்சு அப்படின்னா அது குக் ரெட் கலர் லைட் எரியும். மேல இருந்துச்சு அப்படின்னா அது வார்ம் குக் ஆயிருச்சு கிரீன் கலர் லைட் எரியும். ஸோ இது சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வந்துட்டு சமைக்கலாம். இதில எந்த பயமும் கிடையாது. கிட்டத்தட்ட 1 இயரா வந்துட்டு நாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கோம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸோ குக்ல இருக்கும்போது அது வெயிட்னால கீழ வந்துட்டு புஷ் பண்ணி இருக்கும். உள்ள சின்ன ஒரு புஷர் மாரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கீழ அப்படியே நின்னுக்கும் வெயிட்டா இருக்கனால. சமையல் ஆனவுடனே வார்ம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேல வந்துரும். ஸோ அதுலருந்து நீங்க சமையல் ஆயிருச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்விட்ச ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு குக்குன்னு சொல்லிட்டு அந்த லைட் எரியுது. பட்டன் கீழ இருக்கு. ஏன்னா இன்னும் நம்ம இந்த அரிசி வந்து குக் ஆகல. ஸோ வார்ம்ன்னு சொல்லி மாறும்போது நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு கான்செப்ட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் தான் வந்துட்டு ஆகும் சமையல் ஆகுறதுக்கு. நீங்க வேற ஒரு வேலை பார்க்கும்போது இத நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து குக்கர் வந்து இதில நெறைய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் பட்டர்ஃப்ளை வந்துட்டு உண்மையிலேயே சூப்பரா வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த மாரி அந்த லிட்ல 3 ஹோல்ஸ் இருக்கும். அது வழியா வந்துட்டு ஆவி வந்துட்டு வெளிய வரத நீங்க பார்க்க முடியும். அப்படின்னா சமையல் வந்துட்டு ஆயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆக போகுது, முடிய போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப நேரம்லாம் இதுக்கு ஆகாது. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்லயே நீங்க இத பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் லைட் எரிஞ்சிருச்சு. அப்போ சமையல் ஆயிருச்சு. அரிசி ஆயிருச்சுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ரைஸ் அவ்வளோதாங்க குக் ஆயிருச்சு. ஸோ நீங்க வந்துட்டு இத ரைஸ்ன்னு மட்டும் இல்ல, ஸோ பாயில் பண்ற ஐட்டமும் கூட இந்த அடுப்புல வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியா ஊத்திட்டேன். அதனால அரிசி கொஞ்சம் பருப்பா வந்துருச்சு. நீங்க தண்ணி அளவு கரெக்ட்டா நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா, அரிசி சூப்பரா வந்துட்டு வரும். ஸோ கான்செப்ட் வந்து இதுதான். குக்கு அப்புறம் வார்ம். ஸோ ரெட் கலர்ல இருக்கும்போது குக்கு கீழ இருக்கும் பட்டனு. ஸோ கிரீன் கலர்ல இருக்கும்போது வார்ம் மேல இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். உங்களுக்கு இந்த கிரீன் லைட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு மாடல் தான். கண்டிப்பா வாங்குனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.